தமிழக அரசியல் களம் தற்போது வரலாறு காணாத அளவுக்கு அதிரடியான ஒரு திருப்பத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் பாஜக தலைவருடைய அண்ணாமலை திடீரென எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள், அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவர் அப்படி என்ன விஷயங்களை செய்திருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பார்வையுமே இப்போ அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனி நபருடைய பக்கம் மட்டும்தான் இருக்குது. அவங்க பக்கம் திரும்பி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. ஸோ வரக்கூடிய பொது தேர்தலில் பாஜக தங்களுடைய இயக்கம் தனித்து போட்டியிடும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தார். ஸோ இந்த அறிவிப்பு வந்ததுமே அரசியல் வட்டாரத்தில் லேசாக சலசலப்பும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடந்த 2 நாட்களாக வெளியாகி வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தமிழகத்தில் பாஜகவினுடைய தலைமையை அப்படியே நிலைக்குலைய செய்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய புதிய இயக்கத்தில் பொதுமக்கள் இணைவதற்காக ஒரு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ அதில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே சராசரியாக 20 முதல் 300 பேர் வரை ஆன்லைனில் தங்களை இணைச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கு காலையில் 11 மணி அளவில் 15 லட்சத்தை தாண்டி இருக்குது இவங்களுடைய உறுப்பினர்களுடைய சேர்க்கை. மாலை 6 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது 16,03,500 அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான எல்லையை தொற்று சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இந்த ஆன்லைன் அலை பார்த்திங்கன்னா ஒரு புறம் இருந்துட்டு போட்டோம், இன்னொரு பக்கமாக பார்த்திங்கன்னா மாநிலம் முழுக்க நேரடி உறுப்பினர் சேர்க்கையும் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது பிரம்மாண்டமாக தொடங்குறதுக்கு அண்ணாமலை டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாஜக கட்சிக்கு ஒரு தலைவலியை ஆரம்பமாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு புதிய இயக்கத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த 16 லட்சத்துக்கு அதிகமானவர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவை சார்ந்த தீவிர தொண்டர்களும் அடிமட்ட நிர்வாகிகளும் தான் அப்படின்ற ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கு. அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அவரோட தோளோடு தோள் நின்று உழைத்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்தை அப்படியே கழட்டி விட்டுட்டு அண்ணாமலையினுடைய பின்னால் வந்துட்டாங்க. ஸோ சாதாரண தொண்டர்கள் மட்டும் கிடையாதுங்க, பாஜகவினுடைய பல்வேறு மாவட்ட மாநில முக்கிய விஐபிகளும் கூட அண்ணாமலையோடு கைகோர்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ பாஜகவுடைய அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கொங்கு மண்டலம் தான். கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் தான் மிக மிக அதிகப்படியான தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் சாஞ்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சென்னை கமாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவசர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதோடு அவங்க சொந்த கோட்டையிலே விழுந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய விரிசலை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரியாமையும் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ அண்ணாமலை பார்த்திங்கன்னா இந்த அதிரடி தொடக்கம் வர இருக்கக்கூடிய பொது தேர்தலில் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கட்சிகளுக்கு குறிப்பாக பாஜகவிற்கு மிகப்பெரிய சவாலாகவே இப்போ உருவெடுத்திருக்காருன்னு சொல்லணும். ஒரு கட்சி மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகி ஒரு சில நாட்களிலேயே எந்த ஒரு பெரிய கட்டமைப்பும் இல்லாமல் 16 லட்சம் பேரை ஒரு இணையதளம் மூலமாக திரட்டியிருக்காரு அப்படின்னா அது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட ஈர்ப்பு தாங்க. அவருடைய ஈர்ப்பு சக்திக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கிறதுல அண்ணாமலைக்கு இருந்த பங்கு பார்த்திங்கன்னா டெல்லி மேலிடம் சாதாரணமாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தொண்டர்கள் விலக அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஆனால் களத்தில் எவ்வளவு தான் கட்சி கொள்கை பேசினாலுமே கூட அடிமட்ட தொண்டர்கள் தலைவன் அப்படின்ற ஒற்றை முகத்தை நம்பி தான் பின்னால் வந்துட்டுருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த அதிரடி அரசியல் திருப்பம் தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத நம்மலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 2029 திமுகவும் பாஜகவும் ஒன்று சேரப்போகுது அப்படின்றது உறுதியாக இருக்குது. தமிழக அரசியல் களம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு தான். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழக பாஜக தலைவர் அந்த அண்ணாமலை திடீர்னு அமெரிக்கா பயணம் போயிட்டு வந்தார். ஸோ அங்கே போய் பல முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தெல்லாம் நிறைய திட்டங்களை அங்கேயே அவர் போட்டிருக்காரு. ஸோ அமெரிக்கா பயணத்தை முடிச்சுட்டு வந்த உடனே துபாய் வழியே பெங்களூர் வந்தடைந்த அண்ணாமலை அங்கு பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய BL சந்தோஷ் அவர்களை நேரில் பார்த்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பின் போது தான் தமிழக அரசியலையே உழுக்கக்கூடிய அந்த அதிரடி திட்டம் முதலாக பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தோஷ் உடனே அண்ணாமலைக்குள்ளே பேசியிருக்காங்க. தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசிய திட்டத்தை பொறுமையாக கேட்கும்படி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னா, நான் பாஜகவில் இருந்து விலகிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல்
தமிழகத்தில் நான் ஒரு புதுசாக ஒரு இயக்கத்தை வந்து தொடங்க போகிறேன். தயவு செஞ்சு என்னை மீண்டும் வந்து பாஜகவிலேயே வந்து நீடிக்கும்படி யாரும் வற்புறுத்தாதீங்க அப்படின்னு திட்டவட்டமாக வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்ட சந்தோஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு. ஸோ அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு மீண்டும் தமிழக பாஜகவில் மாநில தலைவர் பதவியை நான் வாங்கித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இருந்தாலுமே கூட அண்ணாமலை வந்து சமாதானம் ஆகலை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ணாமலை பார்த்திங்கன்னா எனக்கு மீண்டும் மாநில தலைவராகக்கூடிய எண்ணம் துளி கூட கிடையாது அப்படின்றத ரொம்ப வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு மத்திய அரசில் கேபினெட் அல்லது அந்தஸ்தோடு கூடிய அமைச்சர் பதவியை கூட வாங்கித்தரேன், டெல்லிக்கு வாங்க அப்படின்னு அவர் வந்து கூப்பிட்ருக்கிறாரு. ஆனாலுமே வந்து இவர் வந்து மறுத்துட்டார். ஸோ அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கேபினெட் அமைச்சர் பதவியெலாம் எதுவும் தேவையில்லை, மாநில பதவியும் தேவை கிடையாது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஒரேடியாக வந்து மறுத்திருக்காரு. இவ்வளோ பெரிய பதவிகளை கூட சாதாரணமாக மறுக்கக்கூடிய அண்ணாமலையை பார்த்து வியந்து போயிருந்தார் சந்தோஷ். இவ்வளோ பொறுமையாக பேசக்கூடிய நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்ற காரணத்தை கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி என்னை மாநில தலைவராகவும் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவும் நீங்கள் ஆக்குவீங்க. ஆனால் இன்னும் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா, ஐஜேகே போன்ற கட்சிகள் எல்லாமே விலகி பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ பழசா அரசியல் நடந்ததெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் அவர் திரும்ப பேசியிருக்காருங்க. ஸோ அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுமே இல்லாமல் பாஜகவை தமிழகத்தில் வேறொரு புதிய உயரத்துக்கு கொண்டு போக என்னால் முடியும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. டெல்லி தலைமை வந்து அதுக்கு சம்மதித்ததாகவும் அதுக்கு அனுமதியோடு தான் அதிமுகவை அடித்து வெளியே தள்ளியதாகவும் அவர் வந்து சுட்டி காட்டினார். ஸோ என்ன தான் இவருடைய தனி இயக்கம் வந்து செய்யப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தாங்க வந்து பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் பாஜகவினுடைய தமிழக முன்னாள் அமைச்சர் அண்ணாமலை வீதி லீடர்ஸ் அப்படின்ற ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை பற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்ட உறுப்பினர் முஸ்தபா என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையினுடைய இந்த நகர்வு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு விமர்சித்திருக்காரு. அண்ணாமலையால் தமிழகத்தில் அரசியலில் இருக்கும்பொழுது எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் வந்து அவரால் செய்ய முடியல, இல்லை ஒரு பெரிய தலைவராக கூட உருவெடுக்க முடியல அப்படின்றதுனால இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு? அரசியல் பலம் குறித்து பேசிய முஸ்தபா, தமிழகத்தில் அண்ணாமலைக்கு நடிகர் மன்சூர் அலிகானுக்கும் இடையே தான் வந்து உண்மையான போட்டி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கிண்டலாக வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா மன்சூர் அலிகான், சீமானு, கமல்ஹாசன் இவங்களாம் வந்து வச்சுருக்கக்கூடிய கட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் தான், அந்த இயக்கத்தவங்களோட மட்டும்தான் இவரால் வந்து போட்டியும் போட முடியும் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அண்ணாமலை தன்னை சுற்றி ஒரு போலியான ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காரு, ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறதுக்கு வந்து பார்த்துட்ருக்காரு, பெரிய அளவில் அவரால் எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையாலேயே மாநிலத்தில் இந்த கட்சியை வளர்க்க முடியல, இவர் என்ன பண்ணிட போகிறாரு? இந்த தகுதியின்மை காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்களுடைய அழுத்தத்தால் அவர் பதவியிலிருந்தே வந்து நீக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி அவரை வந்து சாடி பேசியிருக்காரு. ஸோ இந்த புதிய இயக்கத்தில் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய அரசியல் சதி இருப்பதாகவும் முஸ்தபா வந்து குற்றம் சாட்டியிருக்காருங்க.